அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க தான் பேசியிருக்காங்க. என் கல்லறை கூட திமுக ஆதரிச்சா மன்னிக்காதுன்னு திரு வைகோ பேசியிருக்காரு சார். பொதுவான கட்சியே சாதி கட்சின்னு முத்திர குத்துனதே திரு கருணாநிதி தான். நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்ன கட்சியும் திமுக தான். இவர்கள் தான் பெரிய குளத்தில் அண்ணல் அம்பேத்கர் சிலையை இழிச்சது கூட அந்த நாள்ல கருணாநிதி ஆட்சி காலத்துல. கருணாநிதி சாம்பல் கூட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்குன்னு திருமாவளவன் இப்படி பேசியிருக்கார் சார். கைது பயம் சார், தோல்வி பயம் என்றது ரெண்டாவது. கைது பண்ண வீரவாசனம் பேசுறவங்கலாம் கைது பண்ண உடனே சிறுநீர் போயிடுவாங்க சார் பேண்ட்ல கூட. சார் உண்மையா சார் சொன்ன நம்புங்க, நீங்க நம்பாத அப்படியே தலையில கை வச்சு சார் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க சார். சார் அதிமுகவில் நம்ம சாப்பிட்ருக்கோம் சார். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வாங்களா சார் யாராவது? சார் இவர் நடிக்கிறார் சார். இவருக்கு அதிமுக மேலேயோ திருமதி சசிகலா மேலேயோ திரு டிடியு மேலேயோ ஒரு காலத்திலும் ஓபிஎஸ்க்கு நல் மதிப்பு கிடையாது சார். அவங்களெல்லாம் யாரும் நம்பலை சார். அவங்களுக்கு ஏதாவது எதிர்காலத்தில் ஒரு அரசியல் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு அவர் குடும்பத்துக்கு முயற்சி பண்ணுறாரே தவிர இந்த மக்களுக்கு சேவை செய்வதில் அவர் துளி கூட அக்கறை கிடையாது சார். பயிர் கழுகுனதை கண்ணால் பார்த்தீங்களா? நீங்களாம் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொன்னீங்களா? உங்கள் பின்னாடி எப்படி சார் வருவாங்க சார்? ஒரு சாதியில் பிறந்துட்டுன்றதுனால அந்த சாதியும் உங்கள் பின்னாடி இருக்கிறதுன்னு யாரும் நினைக்க முடியாது சார். அப்போ கொள்கை இல்லாத ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னா, சமத்துவம் இல்லாத ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னா, சாதியத்தை ஆழமாக வைத்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா, அந்த கட்சி இன்றைக்கு ஆட்சி செய்திருக்கின்ற திருட்டு மாடல் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார். இது உண்மையாக குற்றம் சாட்டுவாங்க. சாதியை ஒழிச்சிட்டுன்னு சும்மா இன்னுன்னு மாத்திட்டு சாதியை ஒழிச்சிட்டுன்னு பொய் பித்திராட்டெல்லாம் பேசக்கூடாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனை கட்சி தலைவர் நம்ம எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலாக ஒரு நாளாவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு தான் பிரச்சனையாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலுமே அந்த அமலாக்கத்துறை திடீர்னு ஒரு 800 கோடி சம்பந்தமாக ஊழல் பண்ணியிருக்காங்க. அதாவது செந்தில் பாலாஜி போலவே இவருமே KN நேரு அவர்களுமே காசை வாங்கிட்டு ஒரு 150 பேர்த்துக்கு பக்கமா, அதுவும் ஒரு போஸ்ட்டுக்கு 25 லட்சம் 35 லட்சம்லாம் வாங்கியிருக்கிறதா குற்றச்சாட்டு வைக்கப்படுதே சார். இது எந்த அளவுக்கு உண்மை? இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது கருணாநிதி சொல்வார், தொடக்கத்திலே சொல்கிறேன், பயம்தான் பகுத்தறிவுக்கு எதிரின்னு சொல்லுவார். அதை பகுத்தறிவுக்கு அவர் சொன்னார். இந்த செந்தில் பாலாஜி KN நேரு போன்றவர்கள் எல்லாம் பயம் இல்லாமல் ஊழல் செய்வது இருக்கணும், அதுதான் பகுத்தறிவுன்னு நினச்சிக்கிட்டு இவர்கள் ஊழல் செய்கிறாங்க சார். ஒரு கொஞ்சமாவது அறம் இருக்கணும் சார், நேர்மை இருக்கணும் சார். ஏன் இருக்கணும் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு நபர் 25 லட்சம் 35 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு வேலை வாங்குறவன் அவன் நேர்மையான அதிகாரியாக இருப்பானா சார்? நிச்சயமா இல்லை. அவன் பணம் கொடுத்த பணத்தை வசூல் செய்வதற்கு பெறுவதற்கு பொண்டாட்டி தாலி வச்சு கூட அரமணம் கொடுத்துருவான், தாயினுடைய தாலி வச்சுருப்பான், கம்பளை வச்சுருப்பான், நிலத்தை விற்றுருப்பான், வீட்டை விற்றுருப்பான். இவ்வளவும் பண்ணிட்டு தன்னை இழந்துட்டு தான் இந்த பணத்தை யாரும் அரசு வேலைக்கு வருவ கோடீஸ்வரங்க வர்றதில்லை சார். பாமர நடுத்தர மக்கள் தான் சார் வராங்க. அவங்கக்கிட்ட ஈவு இரக்கம் இல்லாமல் 25 லட்சம் 35 லட்சம் ரூபா வாங்கிறதுக்கு எந்த அளவுக்கு கல் நெஞ்சம் இருக்குது சார் உங்களுக்கு? இருக்கும்ல. இந்த அதிகாரி எல்லாம் சாதியாவோ நேர்மையற்றவர்களால் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. பணம் கொடுத்துட்டு வர்றவன், தகுதி இல்லாத வர்றவன் பணம் கொடுத்துட்டு ஏன் வரான்? தகுதி இல்லாததுனால பணம் கொடுக்குறான். தகுதி இல்லாதனால வந்தவன் அவன் எப்படி சார் ஒரு வேலையை செவ்வனை செய்வான்? அவனுக்கு எப்படி பொறுப்புணர்ச்சி இருக்கும்? இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் ஏழை எளிய மக்களுக்கு நலமாக இருக்கணும்னு யாராவது நினைச்சு இந்த வேலைக்கு வருவானா சார்? பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், வச்ச நகைகளை மீட்கணும், வச்ச சொத்தை மீட்கணும், வித்த நிலத்தை வாங்கணும் அப்படின்னு நினைப்பானா? இல்லை நம்ம அரசு ஊழியர், நம்ம நேர்மையாக இருப்போம்னு நினைப்பானா சார்? அந்த சம்பளத்துக்கு உங்களால் இருக்க முடியுமா சார்? அப்போனா இந்த KN நேரு என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, இந்த அரசு ஊழியர்கள் நேர்மையற்றவர்களாகவே தங்களை போற அரசியல்வாதி போலவே இவர்கள் உருவாக வேண்டும்ன்றதுல இவங்க கங்கணம் கட்டிக்கிட்டு செயல்பட்டிருக்காங்க. இந்த ஊழலில் இன்னொரு ஆழம் பாருங்க சார். இந்த வாங்கின விஞ்ஞான ஊழல் சார். எப்படி சர்க்கரையா கமிஷனில் கருணாநிதி பண்ண ஊழல், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது கோகம் நதியை சுத்தம் பண்ணும்போது ஊழல், இவர்கள் தொடர்ச்சியாக ஊழல் பட்டியலே திமுக என்றாலே ஊழல் செய்வது தான் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த திராவிட மாடல், திருட்டு மாடல், இவர்கள்
இதுதான் கடைசி ஆட்சி, இதுக்கு மேல் நம்ம திமுகவில் வரமாட்டோம், வரவே மாட்டோம், தமிழகத்தில் ஆளவே மாட்டோம். பல வருஷம் அம்மாவும் ஐயா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் இருக்கிற வரைக்கும் அப்படியே கூனி குறுகி எதுவுமே இல்லாத கடந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அடித்த பிறகு திரு கருணாநிதியை தாண்டி ஒன்றுமே இல்லாத ரெண்டாவது கேள்விக்கு முன்கூட்டியே பதில் சொல்கிற முதல்வர் இருக்கும்போது இவர்கள் எது வேணாலும் செய்வாங்க சார். அதனால தான் திரு ஸ்டாலின் சொல்கிறாரு, நான் தூங்கி ஏஞ்சிக்கும் போதே பயந்து பயந்து ஏஞ்சிக்கிறேன், பயப்படுறேன். ஆமாம், பயப்படுறேன். யார் என்ன செஞ்சுருப்பாங்களோ அடா பாவமேன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் இவங்க கட்சிக்காரங்களை பார்த்து பயப்படுறாரு சார். பயப்படுறாரு. பயந்ததுடைய அவர் தான் பயப்படுறாரு. ஆனால் ஊழல் செய்வதில் அவங்க கட்சிக்காரங்க யாராவது முயல்றாங்களா? இல்லை. அவங்களுக்கு தெரியும் சார், 26க்கு பிறகு திராவிட மாடல் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே இருக்க போகிறது இல்லை, நம்ம அதிகாரம் இல்லாத இருக்க போகிறோம்னு அவங்க நினச்சிக்கிட்டு தான் சார் இந்த மாதிரி ஊழல், விஞ்ஞான அளவுக்கு ஊழல், மக்களை பாதிக்கிற ஊழல் செய்து கொண்டிருக்கிறாங்க சார். பட் இருந்தாலுமே அவர் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2026லையுமே வந்து நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், திராவிட மாடல் ஆட்சி 2.0 வரத்தான் போகுது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, ஹெட்லைன் நியூஸில் நாங்கள் தான் வர போகிறோம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு சார் அவர். சார் அவருக்கு கணக்கு தெரியாது சார். சாதாரணமாக 5000க்கு 150, 1500, 2500 அப்படின்னு மக்களுக்கு கேட்டு அவர் தப்பாக பேசுவார் சார். அவர் மட்டும் தப்பாக பேச மாட்டார், அவங்க பிள்ளையும் அதுக்கு தாண்டி தப்பாக பேசுவார் சார். இத்தனை பேருன்னு சொல்கிறது நம்பரை கூட இவங்களுக்கு ஒழுங்காக சொல்ல தெரியாது சார். உங்களுக்கு சொல்ல தெரியாது சார். அப்படிப்பட்டவங்க சார் இவங்க. ஆனால் 2.0 அவர் தான் சொல்கிறாரு, 2.0ன்னு தான் சொல்கிறாரு. 0 தானே சொல்ல முடியும் சார். அவங்க 0 சார். அவர் நீங்கள் இப்போ நீங்கள் தோற்றத்தை பார்த்து அவருடைய இதை பார்த்து கொட்டாத முடி இருக்கிறத வச்சு அவர் நீங்கள் இளைஞர்னு கணக்கு போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு தப்போ, அதுபோல் அவர் சொல்கிற பொய்யெல்லாம் நீங்கள் நம்புறது தப்பு. அவருக்கு உண்மையிலேயே ஒன்றும் தெரியாது சார். சார் இவர் ஒன்றும் தெரியாதுன்னு திரு வைகோவே ஒரு முறை சொல்லியிருக்கார் சார். அவர் சொல்லியிருக்கார் சார். ஸ்டாலின் அவர் சிலோன் மேட்ரா இலோ மேட்ரான்னு கேட்பாரு சார். நாம் சொல்லலை, அவங்க கட்சியில் கூட்டணியில் இருக்கிறவர் சொன்னார். அதே வைகோ சொன்னார், என்னுடைய சாவு கூட, என் கல்லறை கூட திமுகவை ஆதரிச்சா மன்னிக்காதுன்னு திரு வைகோ பேசியிருக்கார் சார். அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க தான் பேசியிருக்காங்க. இதே அவங்க கூட்டணியில் இருக்கிற தோழர் திருமாவளவன் கூட கருணாநிதி தான் பொதுவான கட்சியே சாதி கட்சின்னு முத்திர குத்துனதே திரு கருணாநிதி தான். நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்ன கட்சியும் திமுக தான். சாதி வெறி பிடிச்ச கட்சி தான். இவர்கள் தான் பெரிய குளத்தில் அண்ணல் அம்பேத்கர் சிலையை இழிச்சது கூட அந்த நாளில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் கருணாநிதி தான். கருணாநிதி சாம்பல் கூட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்குன்னு தோழர் திருமாவளவன், இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற தோழர் திருமாவளவன் இப்படி பேசியிருக்கார் சார். அன்னைக்கு திரு கருணாநிதி இந்திரா காந்தி அம்மையார் வந்து எவ்வளோ வசப்பாடுறாரு சார். சார் இவங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க உண்மையிலேயே பிஜேபி என்ற கட்சி திமுகவுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆமாம் சார், இதெல்லாம் பொய் பிரச்சாரம் சார். எங்கே பிஜேபி நம்மக்கிட்ட வராத அதிமுக பக்கம் போயிடுச்சுன்னு ஒரு வைத்தறிச்சலில் இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணின்றாங்க. அப்போ அதிமுகவும் பிஜேபியும் பொருந்தா கூட்டணினா அப்போ பொருந்துற கூட்டணி என்பது எது? திமுகவும் பிஜேபியும். அதுதானே பொருந்தும் கூட்டணி. இது பொருந்தாத கூட்டணினா அப்போ பொருந்துற கூட்டணி எதுப்பா சொல்லு? திமுகன்னு வெளிப்படையே சொல்லு சார். இதை சொல்கிறதுக்கு அவங்க மறைமுகமாக பிஜேபிக்கு தகவல் சொல்கிறாங்க சார். ஆமாம், நீங்கள் தான் சார் பொது விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உண்மைதான் சார். ஏன் பொருந்தும் கூட்டணினா 1999 சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட தான் சார் கூட்டணி வச்சாங்க சார். அண்ணன் எச் ராஜா இருக்கார்ல, எச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்குறது யார்? திமுக சார். 2001 இல்லை சார். அப்போ அதுதானே சார் பொருந்தும் கூட்டணி. அப்போ இதை போய் பொருந்தாத கூட்டணி புரியுதுங்களா? அப்போ வைத்தறிச்சல் சார் திமுக காரங்களுக்கு. அப்போல்லாம் ஆர்எஸ்எஸ் வரல சார், சங் பரிவாரெல்லாம் வரல சார். அப்போ திமுக கூட்டணி சார் தோழர் திருமாவளவன் இருந்தார், அதில் தான் சார் இருந்தார் சார். எப்படி சார் அப்போ வராத ஆர்எஸ்எஸும் சங் பரிவாரங்களும்
எப்போ சார் இப்போ மட்டும் வருது? அதுவும் அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது மட்டும் வருது. அவங்க இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க சார். திரு உதயநிதி சொல்வார், எப்பயுமே வந்து நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு தான் எடப்பாடியார் சொன்னார். ஆனால் அப்படி சொன்னவர் இன்னைக்கு கூட்டணி வச்சுட்டாரு. இது என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? மாற்றி மாற்றி பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கூட்டணி வச்சுட்டாராம். அப்போனா இவர்களுடைய தோல்வி பயம், கைது பயம் சார். தோல்வி பயம்ன்றது ரெண்டாவது. எங்க இந்த ஆட்சி 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி அமைத்தால் இங்க இருக்கிற அமைச்சர் அத்தனை பேரும் திகார் செயலில் புகழ் செயலில் எந்த சிறைக்கு போகணும் அப்படின்னு பயந்துகிட்டு தான் வைத்து எரிச்சல்ல, ஆமாம் அச்சத்தில் சார். அவங்கெல்லாம் வந்து கைது பண்ண வீரவசனம் பேசுகிறவங்கலாம் கைது பண்ண உடனே சிறுநீர் போயிடுவாங்க சார் பேண்ட்டில் கூட. சார் உண்மையா சார் சொன்ன நம்புங்க, நீங்கள் நம்பாத. அப்படியே தலையில் கை வச்சு சார் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க சார். நம்ம பார்த்துருக்கோம்ல, நாங்கள் அடித்தால் தாங்க மாட்டோம்னு பேசிய திரு கருணாநிதியை கைது பண்ணும்போது எந்த கத்து கட்டினார்? விடிய காலையில் ஐயோ ஐயோ கொல்றாங்களேன்னு கத்தனாரா கத்தலையா? இவங்க வாயெல்லாம் மைக்குக்கு மட்டும்தான். நிஜத்தில் நீங்கள் அவங்களால நம்பாதீங்க, அவங்களாம் டம்மி பீஸ். சார் நீங்கள் வந்து இப்போ திமுக வந்து இவ்வளோ குற்றச்சாட்டு வரீங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதிமுகவில் மட்டும் பிரச்சனை இல்லையா சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாரு, ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாரு, டிடிவி தினகரன், சசிகலா, இப்படி 1000 பிரச்சனை இருக்கே சார் அவர்களுக்கு அதிமுகவில். அவங்க எப்படி சார் அப்புறம் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருது? சார் இன்னைக்கு திமுகவில் உண்மையிலேயே அன்னைக்கு ஒருத்தர் பேசினார். என்ன பேசினார்னா, நாங்களெல்லாம் திமுக வருவதற்கு போஸ்ட்டு போராட்டம் அடிதடிப்பட்டு ஊரில் பிரச்சனையை பகையை சம்பாதிச்சு வளர்த்தோம். ஆனால் அதிமுகவிலிருந்து வந்தால் இந்த இவர் பாருங்கள் ஸ்டாலின் நேராக அமைச்சர் பதவியே கொடுக்குறாருங்க. அதில் இருக்கிற அமைச்சரெல்லாம் அதிமுககாரங்க. கொஞ்சமாவது இவருக்கு மனசாட்சி இருக்கா? திமுககாரங்களுக்கு ஒன்று குடும்பத்துக்கு பதவி கொடுத்துறாரு, அல்லது அதிமுகவில் இருந்து வந்தவங்களுக்கு பதவி கொடுக்குறாரு. எப்படி சொல்லணும்? அவன் அப்படியே சொல்கிறார் சார். நீங்கள் வந்து சேகர் பாபு நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுக நினைக்காதீங்க. கருணாநிதி அடிக்க போனவர், அம்மா சட்டமன்றத்தில் அடிக்க போனவர். ஆனால் அடிக்க போனவரே அமைச்சர் பதவி கொடுத்த பெருமை திமுக தான் சார் உண்டு. ஆமாம் சார், அவர் மட்டுமா பேசினார்? இந்த குடும்பம் கோபாலபுரத்து குடும்பம் கொள்ளைக்காடாக மாத்திரும் தமிழகன்னு செந்தில் பாலாஜி கூட தான் சார் பேசுகிறாரு. சார் இன்றைக்கி அவரும் அமைச்சராக இருந்தவர் சார். அவர் என்ன அளவு தூக்கி பேசுகிறீங்க? இவர் ரகுபதி, அவர் ராஜகண்ணப்பன், இவங்கெல்லாம் அமைச்சர் சார். இவங்கெல்லாம் எந்த கட்சியிலேருந்து வந்தாங்க சார்? ஆசை காட்டி அதிமுககாரர்களை இழுப்பதில் கை தேர்ந்தவர்கள் அமைச்சர் பதவி கொடுக்குறோன்னா இவங்கெல்லாம் போயிட்டாங்க சார். இன்றைக்கி அமைச்சராக ஆகிட்டாங்க சார். இதுபோல் நீங்கள் சொன்னீங்களே, பொதுக்குழுவால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் நிகாரிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட திரு ஓபிஎஸ் இருக்கார். ஓபிஎஸ் தன்னுடைய மகனுக்கு ஏதாவது பதவி கிடைக்குமான்ட்டு டெல்லிக்கு போனார், அங்கேயும் நடக்கலை சார். அங்கேயும் ஒன்றும் நடக்கலை. அங்கே எங்கேயும் போனார், டிடியை பார்த்தாரு, அவரை பார்த்தாரு, இவரை பார்த்தாரு. கடைசி எங்கே போய் நின்னார்னா திரு ஸ்டாலின் வீட்டு கதவை போய் தட்டுறார் சார். எந்த ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையான தொண்டனுக்காவது திமுகவினுடைய கதவை தட்டுறதுக்கு மனசாட்சி ஒத்துக்குமா சார்? சார் அதிமுகவில் நம்ம சாப்பிட்ருக்கோம் சார். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வாங்களா சார் யாராவது? சார் மீண்டும் திமுக ஆட்சி வரும்னு ஒரு ஆள் சொல்கிறாருன்னா சார் எந்த அளவுக்கு என்ன சார்? அப்போ இவர்கள் அதிமுக நிர்வாகியாக இருந்தவங்களா? முதல்வராக இருந்தவர் சார். அவர் அதிமுகவினால் முதல்வராக இருந்தார் சார். அவருக்கு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பற்று இல்லைன்னா அவரை எதுக்கு சார் சேர்க்கணும்? ஒன்று. இப்போ செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையன் உண்மையிலேயே மதிக்கப்பட்டவராக தான் இருந்தார் சார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆனால் எடப்பாடியாருக்கு கூடுற கூட்டமும் பொதுக்குழு செயற்குழு அத்தனை தொண்டர்களும் 2 கோடி தொண்டர்களும் அண்ணன் எடப்பாடியாரை வாழ்த்தி பேசுகிறத இவருக்கு போகிறாங்க சார். இவரால் ஜீர்ணிக்க முடியல சார். இவருக்கு ஒன்றும் இல்லை சார். நீங்கள் கேள்வி கேட்க, நீங்கள் நான் ஒரு தப்பு என் கட்சியில் நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னு வச்சுங்களேன்,
நீங்கள் நேராக என்னை பார்த்து கேட்கலாம். அதுக்குன்னு நீங்கள் பஞ்சாயத்து தேடி அங்கேயும் இங்கேயும் அலையலாமா சார்? சார் குருதுவாராவுக்கு போகிறன்ட்டு நேராக பிஜேபி தலைவர்களை சந்திக்க போயிட்டார் சார் அவர். சார் பிஜேபியை பற்றி இவருக்கு புரிதல், நீங்கள் உங்களுடைய கட்சி பிரச்சனையை நீங்கள் பேசி தீர்த்துப்பீங்களா அல்லது வேறு கட்சி? அப்போல்லாம் அதிமுகவோட அவங்க கூட்டணி இல்லாத காலத்திலே நீங்கள் போய் பஞ்சாயத்து அங்கே போய் வைக்கிறீங்களா? நீங்கள் எப்படி சார் அதிமுகவினுடைய விசுவாசியாக இருக்க முடியும்? சார் இப்படி இந்த மாதிரி பண்ணுறனால தான் அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக அடிமையாகிட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் பேசுகிறேன் சார். இருக்காங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் இந்த முடிச்சுட்டு சொல்கிறேன் சார். ஒன்று. ரெண்டாவது, டிடிவியெல்லாம் இதில் பேசலாமா சார்? அவர் தனி கட்சி தலைவர் சார். அவர் தனி கட்சி தலைவர். அவருக்கு அதிமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. திருமதி சசிகலா கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க. அவங்க பின்னாடி ஒரு கூட்டம் சார், ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்களா இது வரைக்கும்? சார் மைக்கு முன்னாடி நம்ம நிற்கலாம் சார், பேசலாம் சார். அது இல்லை சார் அரசியல் களத்தில். சார் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் உங்கள்கிட்ட அடிமையாக இருக்கணுமா சார்? இவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களா சார்? அவங்க சாதி செல்வாக்காவது பெற்றவங்களா சார்? சொல்லுங்கள். சாதி செல்வாக்காவது பெற்றிருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். தமிழர்களுடைய நலங்களில் தமிழர் மீது அக்கறை இல்லாதவர்கள், தமிழ்ச்சாதிகள் ஒற்றுமை ஒன்றுபடக்கூடாது என்பதில் தெள்ள தெளிவாக இருந்தவர்கள். இவர்கள்கிட்ட எப்படி சார் ஜனநாயக கட்சி? இந்த கட்சி அதிமுக என்பது ஜனநாயகம் நிறைந்த கட்சி, சமத்துவம் நிறைஞ்ச கட்சி. எதிர்கட்சியில் இருப்பவர்கள் தன் குடும்பம், தன் உறவு, வாரிசுகள் மட்டும்தான் வர முடியும். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைநிலையில் இருந்த கிளை செயலாளர் கூட பொதுச் செயலாளராக வர முடியும். கிளை செயலாளர் கூட பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, முதல்வராக கூட மாற முடியும் என்ற பொதுவான கருத்தியலை உள்வாச்சிருக்கிற கட்சி சார். இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நீங்கள் நிபந்தனையை கூட விற்காத வந்துறன்னு சொல்கிறீங்களே, திரு ஸ்டாலினை பார்த்துட்டு இங்கே சேர்க்க முடியுமா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார் பார்ப்போம். சேர்ப்பீங்களா? இது ஒன்றும் திமுக கிடையாது, இது அதிமுக. திமுகவில் யார் விலகி வந்தாலும் சேர்த்து அமைச்சர் பதவி கொடுக்கும். ஆனால் நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் சார், திரு எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர்கள் யாரை எதிர்த்து ஆரம்பித்த கட்சி சார் அதிமுக? திமுகவை எதிர்த்து. அம்மா ஜெயலலிதா அவர்கள் யாரை கடைசி வரை தலை தூக்க முடியாமல் ஆட்சி நடத்தினாங்க சார்? திமுகவை. அவர்கள்கிட்ட போய் நீங்கள் போய் அங்கே வீட்டு வாசலில் போய் கதவு தட்டிங்கன்னா அதிமுக தொண்டர்கள் உங்களை மன்னிப்பார்களா சார்? சார் போன்றவர்களே நான் யோசிக்கிறோம், எப்படி மனசு வருது? நான் சாதாரணமாக இருக்கிற நானே திரு ஸ்டாலின் வீட்டு கதையோ அண்ணா அறிவாலய கதையோ என்னால் தட்டவே முடியாது சாவர வரைக்கும். எழுதி வச்சுங்க. அன்றும் தட்டனதில்லை, இன்றும் தட்டனதில்லை, எப்பொழுதும் தட்ட போறதில்லை. ஆனால் அதிமுகவில் இருந்து அமைச்சர் பதவி பெற்று முதலமைச்சராகி அதிமுக பெரும் பேரும் புகழும் சம்பாதிச்சு பல விஷயங்கள் பெற்றும் கூட அதிகாரத்தில் சொகுசா பாதுகாப்போட முன்னது சார். அவர் தர்ம யுத்தம் யாருக்கு எதிராக சார் பண்ணாரு? எந்த கல்லறையில் உட்கார்ந்து திரு ஓபிஎஸ் யாருக்கு எதிராக பண்ணாரு? திருமதி சசிகலாவை நீக்கினதுல ஓபிஎஸ் பங்கு இல்லையா? இப்போ அவங்க இதுவா தெரியுறாங்களா சார்? இவர் நடிக்கிறார் சார். இவருக்கு அதிமுக மேலேயோ திருமதி சசிகலா மேலேயோ திரு டிடிவி மேலேயோ ஒரு காலத்திலும் ஓபிஎஸ்க்கு நல் மதிப்பு கிடையாது சார். அவங்களெல்லாம் யாரும் நம்பலை சார். அவர் உண்டு, தாம் பையன் உண்டு, ரவீந்திரநாத் உண்டு. அவங்களுக்கு ஏதாவது எதிர்காலத்தில் ஒரு அரசியல் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு அவர் குடும்பத்துக்கு முயற்சி பண்ணுறாரே தவிர இந்த மக்களுக்கு சேவை செய்வதில் அவர் துளி கூட அக்கறை கிடையாது சார். நீங்கள் தனியாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு தனியாக கூட்டம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ மழையில் பயிர்கள் நாசமாக போச்சு. செங்கோட்டையன் போய் பார்த்தாரா? ஓபிஎஸ் போய் பார்த்தாரா? டிடிவி போய் பார்த்தாரா? திருமதி சசிகலா போய் பார்த்தாங்களா? அறிக்கை விட்டாங்க சார் வீட்டில் உட்காந்துட்டு. சார் வீட்டில் டிவி பார்த்து அறிக்கை விடுவாங்க சார். அள்ளி பார்த்தீங்களா? பயிர் கழுகுனதை கண்ணால் பார்த்தீங்களா? நீங்களாம் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொன்னீங்களா? உங்கள் பின்னாடி எப்படி சார் வருவாங்க சார்? ஒரு சாதியில் பிறந்துட்டுன்றதுனால அந்த சாதியும் உங்கள் பின்னாடி இருக்கிறதுன்னு யாரும் நினைக்க முடியாது சார்.
நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் என்ன செஞ்சீங்க சார்? உங்கள் அம்மாவே நீக்கி வச்சாங்க சார், அந்த குடும்பத்தெல்லாம் தள்ளி வச்சாங்க சார், இல்லையா? தள்ளி வச்சிருந்தவங்க. நான் ஒட்டின ஒரு சோறுட்டி, அப்போ 2 சோறுட்டி. காவல்துறை எனக்கு இரவு கைது பண்ணுறான், என்னை கைது பண்ணுறான். கருணாநிதி விட்டு அந்த கோபாலபுரத்தில் ஒட்டும்போது அந்த ஜீப்பை என்னுடைய ஆட்டோவோட போஸ்ட் ஓட்டுற பசங்களெல்லாம் தூக்கி போட்டான். அப்போ ஒரு சோறுட்டி சொல்கிறேன். இலங்கை அமெரிக்க தூதரகத்து முன் சிறுநீர் கழிப்பு கண்டன போராட்டம் ஒரு சோறுட்டி. இன்னொரு சோறுட்டி, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த சுதாகரனை தமிழினம் மன்னிக்குமான்னு ஒரு சோறுட்டி. இந்த 2 போஸ்டரை அன்னைக்கு காவல்துறை பிச்சாங்களா இல்லையான்னு கேளுங்க சார், சொல்லுங்க. அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வாரிசு எடுத்து இன்றைக்கு அந்த இது இருக்குல்ல எம்ஆர்சி நகரில் மிகப்பெரிய கல்யாணம் பண்ணி எவ்வளோ பெரிய பேருக்கு எடுத்துக்கிட்டாங்க இந்த அம்மா. அவங்களுக்கு நீங்கள் செஞ்ச செயல் என்ன சார்? அவங்களுக்கு புகழ் நிலைச்சி நிற்கிறதுக்கு நீங்கள் என்ன சார் பார்த்துக்கிட்டீங்க சார்? நாங்கள் சம்பந்தமே இல்லாத சந்திக்க நாங்கள் நிறைய அறிக்கை கொடுத்தேன். நமஞ்சி எம்ஜிஆரில் வந்து அன்னைக்கு என்னுடைய எரிமலை ராமச்சந்திரன் அறிக்கை தினமும் அடிக்கடி வரும் சார். எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களை நல்லா இருக்கணும்னு அம்மா வரணும். அப்போ நான் பறையர் முன்னேற்ற கழகமாக இருக்கும்போது என்னை திரு நிறைகுலத்தான் ஒரு டி ஜெயக்குமார் போன்றவர்களெல்லாம் கூட்டு பேசி கூட சத்தியமான வார்த்தையை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், என்னை கூட்டு பேசி எனக்கு அரசு ரீதியாக ஏதோ கொடுக்குறதுன்னு நினச்சாங்க சார். நீங்கள் எனக்கு முடிவு பண்ணாதீங்க, எனக்கு அம்மாவை சந்திக்க வைங்க. நான் அன்னைக்கு பழைய அறிக்கையெல்லாம் வச்சுருக்கேன் சார். ஏடிஎம்கே தலைமை அலுவலகத்திலிருந்து பொருளாதார உதவி செய்ய போகிறதே மறுத்து இந்த அம்மாவை பார்க்கணும். நிறைய முறை நாம் வந்து எடுத்துன்னு கூட நிறைய என்னுடைய நான் செஞ்ச செயல் இருக்குல்ல, நான் கொடுத்த அறிக்கை இருக்குல்ல சார், ஜனாதிபதிக்கு கூட நான் கடிதம் எழுதியிருக்கேன் சார். கர்நாடகத்துக்கு வந்து இவங்க சிறைக்கு அனுப்பக்கூடாது, கர்நாடக மக்கள் காவிரிக்கு ஆதரவு எதிராக இந்த அம்மா இருந்திருக்காங்க, கர்நாடக மக்களால் இந்த அம்மாவுக்கு பாதிக்க வரும், அதனால நீங்கள் பார்ப்பன அகராகாரத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியவன் சார் நான். அன்னைக்கு திரும்பி கூட பார்ப்பதற்கு நாதி இல்லை சார். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் யார் தலை சிறந்தவர்கள், யார் உண்மையானவர்கள், யார் உண்மையான தமிழ்தேசியவாதிகள்னு கண்டுபிடிச்சி இன்னைக்கு அங்கீகரிச்சார் சார். சார் நான் பெருமையாக சொல்கிறேன் சார். சார் என்னுடைய நூல் சார், எந்த சமூகத்தை இங்கே இருக்கிறவர்கள் தாழ்த்தப்பட்ட சாதின்னு சொல்லப்படுவது கூட தலித் ஹரிஜன் ஆதி திராவிடர்னு கொச்சைப்படுத்துகின்ற பொழுது நான் எழுதிய புறநானூற்று பறையர்கள் என்ற நூலை வெற்றிகரமாக வெளியிட்டு வாழ்த்து சொன்னவர் சார் அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தமிழர். அந்த தலைவரால் செய்ய முடியாது சார் இது. அவர் சாதி பார்க்குறவர்னா இந்த நூலை வெளியிட்டு இருப்பாரா சார் ஓராண்டுக்கு முன்னாடி? அப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்தவரை இந்த தமிழ்நாட்டினுடைய அரியணையில் ஏற வைக்கணும்னு தமிழ் குடிகள், தமிழ் சாதிகள் அத்தனை பேரும் விரும்புகிறோம் சார், விரும்புகிறோம். இது நடக்கும், எழுதி வச்சுங்க. யார் வந்து தமிழினத்துக்கு துரோகம் பண்ணாலும் அவர்கள் எதிர்காலத்தில் வீழ்த்தப்படுவார்கள் சார். நீங்கள் இவ்வளோலாம் பேசுகிறாரு இது சார். உண்மையிலேயே அண்ணன் எடப்பாடியார் வாய்ப்பு தரலன்னா மெரினா கடற்கரையில் திரு கருணாநிதி இருக்க மாட்டார் சார். அப்பனா இது செஞ்சது அவரு தான் சொல்லி காட்டக்கூடாது, நான் சொல்லி காட்டலாம், தப்பு இல்லை. அண்ணன் எடப்பாடியார் போட்ட பிச்சை சார் அந்த அடக்கம் செஞ்ச இடம். அவர் ஒரு முதல்வர் இல்லை சார், முதல்வர் இல்லை சார். இன்றைக்கு மெரினா கடற்கரையில் இடம் பிடிப்பதற்கு யார் காரணம்? அன்னைக்கு எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார் வீட்டு வாசலில் திரு கருணாநிதியினுடைய குடும்பமே போய் காத்து கிடந்துச்சு சார். இல்லைன்னு மறுக்க முடியுமா? சாட்சி அண்ணன் துரைமுருகன் இருக்காரு, அவரோனே கேட்டு பாருங்க. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு உங்களுக்கு காரியம் ஆகணும்னா அண்ணன் எடப்பாடி வீட்டில் காத்து கிடந்தீங்களே, அப்போ உங்களுடைய கொள்கை என்னாச்சு? உங்கள் கொள்கை என்னதான்? உங்கள் கொள்கை சொல்லுங்க பார்ப்போம், என்னதான் உங்கள் கொள்கை? அப்போ கொள்கை இல்லாத ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னால், சமத்துவம் இல்லாத ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னால், சாதியத்தை ஆழமாக வைத்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த கட்சி இன்றைக்கு ஆட்சி செய்திருக்கின்ற திருட்டு மாடல் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார். இது உண்மையாகவே குற்றம் சாட்டுவாங்க சார். சாதியை ஒழிச்சிட்டுன்னு சும்மா இன்னுன்னு மாற்றிட்டு சாதியை ஒழிச்சிட்டுன்னு பொய் பித்திராட்டெல்லாம் பேசக்கூடாது, பேசக்கூடாது.
அன்னைக்கு அதே செங்கல்பட்டு மாநாட்டில் முன்மொழிஞ்சார். யாரும் தெரியுங்களா? சவுந்தரா பாண்டிய நாடார் மட்டும் நாடார் என்ற பெயர் எடுக்கவில்லை. நீதி கட்சியில் இருந்த ராமச்சந்திரனார் சேர்வை மிகப்பெரிய வழக்கறிஞர். அன்றைக்கு ஜில்லா தலைவராக இருக்கின்ற பொழுது பறையர்களும் பல்லர்களும் நாடார்களும் பேருந்தில் ஏற முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. அந்த நிலையை மாற்றி நீங்கள் இவர்களை ஏற்றவில்லை சொன்னால், பேருந்தில் ஏற்றவில்லை என்று சொன்னால் உங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் மிரட்டிய சமூக நீதி காத்தவர் தான் சார் சிவகங்கை ராமச்சந்திரனார். தெரியுங்களா? அவருடைய வரலாறு யார் பேசுறாங்க? அன்னைக்கு ஆதி திராவிடர் மாநாடு சிவகங்கையில மாநாடு நடக்கும்போது பயங்கர எதிர்ப்பு. அன்றைக்கு துப்பாக்கியோடு போய் கலந்து கொண்டவர் சிவகங்கை ராமச்சந்திரனார் சேர்வை. ஆமா சார், அவருக்கு எங்க செலவு வச்சிருக்கீங்க? ராமசாமி நாயக்கரை பார்த்து என்ன நாயக்கரை எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறவர் மிகப்பெரிய வழக்கறிஞர். தென் மாவட்டத்தில் அவர் அவ்வளோ பெரிய ஆமா ஆளுமை, சுயமரியாதை இயக்கத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த சிவகங்கை ராமச்சந்திரனார் சேர்வை பற்றி இந்த திராவிட மாடலோ இந்த திராவிட கழகமோ பேசுதா சார்? முன்மொழிந்தவர் சாதி பேரை இன்றிலிருந்து நான் எடுத்து நீக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு முன்மொழிந்த சிவகங்கை ராமச்சந்திரனார் சேர்வை பற்றி யாருக்கு சார் தெரியும்? பேசியிருக்கீங்களா? எங்கேயாவது செலவு வச்சிருக்கீங்களா அவருக்கு? ஒரே ஒரு பூங்கா திறந்தீங்க. எங்கே திறந்தீங்க? சிவகங்கையில் அந்த நீதிமன்றம் பக்கத்தில் ஒரு பூங்கா திறந்தீங்க. அது போதுமா? அது அவர் யார் என்று காட்பதற்கு அவருக்கு முழு உருவ சிலை எங்கே கேட்குறோம்ல? இதை திராவிட கழகம் ஏன் கேட்கல சார்? அன்னைக்கு அவர்கிட்ட கேட்குறான் சார். நீதிமன்றத்தில் அவங்களுடைய மகன் எனக்கு தெரியும், திரு நகைமோகனாருடைய தந்தை தியாகராசனார் என்கிட்ட சொன்ன செய்தி நான் சொல்கிறேன். அன்னைக்கு உங்கள் மக்கள் எல்லாம், பட்டியல் சமூக மக்கள் எல்லாம் எங்கள் அப்பாட்ட வருவாங்க, ஒருபடி வேர்களில் எடுத்துகிட்டு வருவாங்க. பீஸு கிடையாது, நீதிமன்றம் வாதாடுவதற்கு பீஸ் கிடையாது. ஒருபடி வேர்களையும் அவங்க வீட்டில் நிலைவிக்கிற பொருட்கள், அந்த காய்கறி பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதுக்காக வழக்காடியவர் சார் சிவகங்கை ராமச்சந்திரனார். இவரெல்லாம் போர்த்துக்குரிய தலைவர் இல்லையா சார்? திராவிடர் மாடல் சொல்லியிருக்கா என்னைக்காவது? இவங்க யாரும் சொல்லியிருக்கா? சிவகங்கை ராமச்சந்திரனாரை பற்றி பேசியிருக்காங்களா? கிறுக்கு வீரமணி பேசியிருக்காரா? இவர் 2.0 சொல்கிற திரு ஸ்டாலின் பேசியிருக்காரா? திரு உதயநிதி பேசியிருக்காரா? ஏன் பேசலை? அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஆளுமையெல்லாம் தமிழர்கள் எல்லாம் வரலாறு வெளியே வந்துட்டா நாம் ஒன்றும் இல்லாத போயிடும்ன்ற ஒரு இதில் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க சார். இப்போ துணை முதல்வர் இருக்கார்ல சார், அவர் என்ன சார் இந்த வயசில் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்கிறாரு சார்? சொல்கிறதெல்லாமா பொய்யா சார் சொல்லுவாங்க? ஒரு வயசு வேணாம், தாத்தா சொன்னதை விட அப்பா சொன்னதை விட இவர் ரொம்ப பொய் சொல்கிறார் சார். சார் அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்தால் 7 மாதத்தில் நீட்டை விளக்கு கொண்டு வந்துடுவோம். என் கண்ணில் அரிப்பு இருந்துச்சு, மருத்துவர்கள் போவானான்னு சொன்னாங்க, கண்ணாடி கூட. நான் அதையும் தாண்டி நீட்டை ஒழிக்கிறதுக்காக உங்களை தேடி வந்திருக்கேன் சார். ஆட்சியே முடிய போகுது சார், 54 மாதம் ஆகுது சார். இன்னி வரைய அந்த நீட்டை ஒழிக்கிறேன்னு வாங்கின மனுக்களை என்ன பண்ணேன், சொன்னே அந்த வாக்குறுதி என்ன அப்படின்னு இந்த உருட்டுக்கு என்ன சார் காரணம் சார்? இவர்களெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு தலைவராக எப்படி சார் இந்த மக்களை அங்கீகரிப்பாங்க சார்? 100 நாள் வேலைன்னு 150 வேலை செய்கிறாங்களே சார், 150 நாள் வேலை கொடுப்போம்னு பொய் சொன்னாங்க சார். அது கூட என்னென்னு ஆச்சுன்னு தெரியல சார். அப்படி பார்த்தோம்னா கனிமொழி அவர்கள் எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க சார். அது வயசில் பெரியவங்க சார். சார் பெரியவங்க பொய் சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி சார். ஆமாம், அதான் பெரியவங்க தப்பு பண்ணாது பெருமாள் செஞ்ச மாதிரி. கனிமொழி அவங்க சார், அவங்கெல்லாம் இங்கே மட்டுமா போய் சொல்கிறாங்க சார்? உண்மையிலேயே திருமதி கனிமொழிக்கு ஹிந்தி நல்லா தெரியும் சார். அந்த நேரத்தில் திரு வாஜ்பாயோட ஒரு கூட்டத்தை மொழிபெயர்த்ததே திருமதி கனிமொழி தான். அன்னைக்கு இதெல்லாம் மறந்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறதெல்லாம் இங்கெல்லாம் யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை சார். உண்மையாக சார், அவங்க அந்த அம்மாவுக்கு நல்லா ஹிந்தி தெரியும் சார். அவங்க ஏன் டெல்லியிலே இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க?
சார் கேமரா இருந்துச்சுன்னா தமிழ் பேசுவாங்க சார், கேமரா இல்லைன்னா அவங்க ஹிந்தி பேசுவாங்க சார். இதை யாரும் மறுக்க முடியாது சார். மொழிபெயர்த்திருக்காங்க சார். ஒரு வடநாட்டிலிருந்து ஒரு தலைவருடைய பேச்சை மொழிபெயர்க்கிற அளவுக்கு இந்தி புலமை இருக்குதுன்னு சொன்னால் எப்படி சார் ஊரில் இருக்கிறவங்களாம் ஹிந்தி படிக்க வேணான்னு சொல்லிட்டு தான் பொண்ணு மட்டும் எப்படி சார் ஹிந்தி படிக்க வச்சார் அவர்? இதுதான் சார் ஹிந்தி ஒழிப்பு. நம்புங்க. எப்படி தீபாவளிக்கு ஹிந்தியில் வாழ்த்து சொல்வது சரியோ அப்படி ஹிந்தியும் பேசிட்டு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறது தான் சார் திமுக. எதுவுமே முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். இவங்களுடைய பழக்கமே அப்படித்தான். அந்த மாதிரி இந்த வயசில் இவ்வளோ பொய் ஆகாது சார். சரி சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபேரோட பந்ததற்கு மிக்க நன்றி சார்.